ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு விமென் குக்கூடிய ஒரு நியூ எஃப்எஃப்டா. ஓகேவா? ஜஸ்ட் 5 பார்ட் மட்டுமே வரும், அதுக்கு மேலே வராது. ஓகேவா? அதுக்குள்ளே நான் ஷார்ட் சொல்லிட்டு அதை முடிச்சிருவேன். இதோட நேம் வந்துட்டு மாஃபியா ஹபீஸ் லவ் இன்னசென்ட் பேபி. ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு மேன்ஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பையன் ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் க்யூட்டாக இருக்கார், கோவத்தில் கூட அவ்வளோ அழகாக இருக்கார். இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, ஜிமின்க பாருன்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னா கோவம், நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன அம்மா மேலே கோவமா? ஆமாம், எனக்கு கோவம் உங்கள் மேலே சொல்கிறாங்க. அச்சோ, என் தங்கத்துக்கு எப்போது என் மேலே கோவம்லாம் வர ஆரம்பிச்சிது அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க சொல்கிறாங்க. என்ன சப்போர்ட் பண்ணல உனக்கு நான் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போது அந்த பர்சன் தான், நீங்கள் அப்பா கிட்ட சொல்லலை எனக்கு இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு அது 2 பேர், ஆனால் 2 பேரை போய் மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது மோச்சிக்குட்டி தான். இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா, அப்பா வந்துட்டு ஜோன் அங்கிள் அண்ட் கிம் அங்கிள்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க சின்ன வயசுலேயே வந்து பேசிக்கிட்டாங்களாம்மா. அவங்க 3 பேர் பசங்களை தான் மேரேஜ் பண்ணி ஒரே மேரேஜ் பண்ணிக்கணும் வைக்கணும். அவங்க பசங்களை வேறு யாரும் வெளில வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு பேசி வச்சுருந்தாங்களாம்மா. அது என்னமோ நீங்கள் 3 பேரும் எங்களுக்கு ஒரு பசங்களாம் பிறந்துட்டீங்க, வேறு என்ன பண்ண முடியும் நீயே சொல்கிறாங்க. அம்மா, அதுக்குன்னு நான் 2 பேரையும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பார்ப்பா, அவங்களே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களே. அவங்க 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பா. ஜவுங்கன்ட்டே வந்துட்டு அவங்க பெரிய பசங்க, உன்னை விட ரொம்ப நல்ல பசங்க, போல்டான பசங்க, அவனை நல்லா பார்த்துப்பாங்கப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட அம்மா சொல்ல. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா, இங்கே பாருங்கள், 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. அச்சோ, உன்னை பார்த்து யாருப்பா சிரிக்க போகிறா? அப்படிலாம் சிரிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அதானே, என்னை பார்த்து யார் சிரிப்பா? எனக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. இப்போ ஜிமின் அம்மாவுக்கு மாதிரி கஷ்டமாயிடுது. அதில் ஜிமின் சொல்கிறாங்க, போங்கம்மா, நீங்கள் என்னை சின்ன வயசுல பத்திரமா பார்த்துக்கிறன்ற பேரில் போர்டிங் ஸ்கூலில் போய் போட்டீங்க. அங்கே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லை தெரியுமா? அங்கே எப்போதாலும் படிப்பு தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸை கிடைக்கவில்லை தெரியுமா? நான் அப்படி லோன்லியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தா இப்போ எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க. நான் காலேஜ் முடிச்சு 1 வீக் தானே ஆகுது சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியுதுப்பா. ஆனால் அப்பா வந்து பேச வச்சுட்டாங்களாம்மா. அதனால மேரேஜ் ஜங்குகன்டேக்கு மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு இல்லை சொல்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஏஜ் வந்தால் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, என்னையை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இங்கே பார்ப்பா, உனக்கே தெரியும் அங்கே ஓகேவா, உன்னோட அப்பா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தப்போ நம்ம கிராண்ட்பாலாம் இறந்துருந்தாங்களாம்மா. அப்பா ரொம்ப ஹார்ட்டாகிட்டு தனியாக ஒரு பாசம் நின்றுட்டு இருக்கும்போது ஜோன் அங்கிள் அண்ட் கிம் அங்கிள் தான் அவங்க வந்து ஹேண்டை கூட தூக்கி விட்டுருக்காங்க. ஓகேவா, நாங்கள் இருக்கோம், என் கூட ஃப்ரெண்டாக சேர சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. உன்னோட அப்பாவுக்கு மாஃபியா திங்ஸ்னால் பிடிக்காது, பயப்படுவாங்க. ஆனால் அவங்க 2 பேர் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் மாஃபியாலே எவ்வளோ நல்ல மாஃபியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அப்பா கூட பயம் இல்லாமல் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பா லைஃப் நல்ல லைஃபாக மாறிச்சு. ஈவன் நான் கூட அப்பாவை மீட் பண்ணும்போது பயந்தா தெரியுமா? அப்போ வந்து ஒரு மாஃபியாவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஈவன் என்னை ஃபஸ்ட்டு பார்த்ததே ஜீவன் அங்கிள் அப்புறம் கிம் அங்கிள் தான். அவங்க 2 பேரும் என்னை சூஸ் பண்ணும்போது அப்பாவுக்காக அவங்க என்கிட்ட எவ்வளோ கொஸ்டின் பண்ணாங்க தெரியுமா? என்னை பார்க்க நல்லா பார்த்துப்பே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கேட்டாங்க. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு அப்பாவும் இருந்தால் கூட இந்தளவுக்கு வந்துட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, இவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டாங்க, கொஸ்டின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க எந்தளவுக்கு கேரிங்காக இருக்காங்க உங்களோட அப்பா மேலே அப்படி சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியுமா அவங்க எவ்வளோ பாசமாக கேரிங்காக இருக்காங்க. அவங்களோட அப்பாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதை விட மோர் அவங்க ஜீவன் அங்கிள் எனக்கு கிம் அங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நீ சொல்கிறத கேட்பாரு சொல்கிறாங்க. ஏதோ அப்பா நான் சொல்கிறத கேட்பாங்களா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா, என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரா நீங்களும் அம்மாவும் நீங்களும் அப்பாவும் என்னை வந்து போர்டிங் ஸ்கூலில் தான் போட்டிருந்தீங்க சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா, அது நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஆமாம், நல்லதுக்கு சொல்லிட்டு ஜிம்னு கோச்சிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் இங்கே பாரு ஜிம் நல்லா கேட்டுக்கோ, உன்னோட அப்பா உனக்கும் எனக்கும் எது நல்லதோ அதான் பண்ணுவாங்க. ஓகேவா, அவன் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், இதுக்கப்புறமும் அதான் பண்ணுவாங்க. இப்போது உனக்கு ஜங்குக்கையும் நம்ம டேவையும் மேரேஜ் பண்ணி வச்சா நீ ஹாப்பியாக இருப்ப, உன்னை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் அப்பா உன்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே இருக்கும். ஓகேவா, அதை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஈவன் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஓகே, அவங்களுக்கும் ஓகேவும் அவ்வளோ ஹாப்பியாக தான் இருப்பாங்க மேரேஜில். ஓகேவா, அவங்க கொஞ்சம் கோல்டாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் மேரேஜுக்கு அப்புறம் நல்லா பார்த்துப்பாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. நீ நடந்துக்கிறத பொறுத்தா இருக்குது, நீ ரொம்ப சமத்து பையன் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் சமத்துலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் ரகடு அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. யார் நீ யார் சொல்கிறாங்க? நான் தான் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இதை பார்க்குற மெயிலாம் கொஞ்சம் தலையில் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் தம்பி இவ்வளோ குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக ஜிம்மில் அப்பாவோட கார் வருது. ஜிம்னு பார்க்குறேங்க. அம்மா, உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக கேட்குறேன், ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்கிறாங்க, ஒரே ஒரு டைமும் சொல்கிறாங்க, அப்பாட்ட சொல்லுங்கள் மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பாரு ஜிம்னி, என்ன பண்ண சொல்ல பண்ணுவேன்ப்பா, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நாங்கள் கேட்கவே மாட்டேன். ஏன்னா உங்களோட அப்பா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மனசை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, இந்த மேரேஜ் அப்பா 1க்கு 2 டைம் யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. நீ கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பது மேரேஜ் லைஃப்பில் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. எப்படிம்மா ஒருத்தவங்க லவ் பண்ணால் இன்னொருத்தவங்க ஹார்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹார்ட் ஆக மாட்டாங்க. ஓகேவா, அதை அவங்க பார்த்துப்பாங்க. நீ ரொம்ப டிப்ரெஷன்
போட்டு யோசிக்காத ஓகேவா சொல்கிறாங்க. சரி அவங்க 2 பேரும் ஹர்ட் ஆக மாட்டாங்க நானே சொல்கிறாங்க. நான் மட்டும் தனியாக அப்படி 2 பேரும் ஹேண்டில் பண்ணுவா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் முடியும் ஓகேவா, முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குல்ல, என்னோட லைஃப்பை பற்றி உங்களுக்கு யாருக்கும் கவலையே இல்லைல்ல சொல்கிறாங்க. பாரு உங்கள் லைஃப்பை பற்றி எங்களுக்கு நிறைய கவலை இருக்குது ஓகேவா, நீங்கள் ஒரே பையன் அப்போல்லாம் உன்னை வந்து நாங்கள் வந்துட்டு ஒரே ஒரு ஏதோ ஒரு தெரியாத ஒரு பர்சன்கிட்டையோ இல்லை கஷ்டப்படும் நினச்சா விட்டுற மாட்டோம் ஓகேவா, உன் நல்ல லைஃப்பில் தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணி வைக்க போகிறோம், நீ ஹாப்பியாக தான் இருப்ப, நீயே பாரு ஒன் டே நீ சொல்லுவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் வேணா பாருங்கள் நான் ஒன் டே அந்த லைஃப் பிடிக்காம எங்கன்னா ஓடி போயிடுவேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா முறைக்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின் வரைக்கும் நான் அடிச்சதில்லை, அடிக்கிற மாதிரி வச்சிடாது ஓகேவா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஓடி போயிடாது, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, சொல்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இல்லை சொல்லி கேட்குறாங்க. இதான் நீ படிச்சியா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறேன், நீங்கள் கூட மேலே கோவப்படுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நீ கோவப்படாமல் கொஞ்சம் வாங்க, நீ பேசுகிற விஷயத்துக்கு யாராவது இப்படி ஓடி போடணும்னு சொல்லுவாங்களா மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. ஒன்றைக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா, நீ ஏன் வந்துட்டு அவங்களே ஒன்று எங்கள் லைஃப் விட்டு போகணும்னு சொல்ல நீ போக மாட்டேன், அந்தளவுக்கு உன் மேலே கேரிங் காட்டுவாங்க, நீ வெயிட் பண்ணி பாரு சொல்லிட்டு ஜிமின் அம்மா தான் இதுக்கப்புறம் மேரேஜ் டாப்பிக்கை பற்றி பேசக்கூடாது ஓகேவா, மேரேஜ் முடிகிற வரைக்கும் எதுவும் சத்தம் போடாமல் அமைதியாருவா சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. வேண்டா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் என்னை கோவப்பட வைக்காதவா சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அப்பாட்ட எதுவும் பேசக்கூடாது ஓகேவா, அப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, நல்லது தான் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு ஜிமின் அம்மா கீழே போயிடுறாங்க. அதனால் அவங்க லைட்டாக தோணுது 2 பர்சனை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம், எப்படி ஜிமின் ஹேண்டில் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மாவுமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போது ஜிமின் வந்துட்டு ஜிமின் அம்மா கீழே வந்து உட்காராங்க. இப்போ தான் ஜிமின் அப்பா அவங்க போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வராங்க. ஜிமின் அம்மா வந்து டைனிங் டேபிளில் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிமினோட அம்மா தான், எங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்கிட்ட கோவப்படுவீங்க நான் கேட்டால் சொல்லிட்டு, நான் கோவப்படாமல் நீ கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஜெவன் அங்கிளும் ஜெவன் அண்ணாவும் நம்ம கிம்மனாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு, ஆனால் நம்ம பையன் பாவம் இல்லையா, அவனுக்கு ஒரே பையன் தான், நான் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களே அவன் ஹார்ட் ஆக மாட்டானா, அவனுக்கு என்ன மாதிரி ஆசை இருக்குது, அவனை எந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்கு மேரேஜ் லைஃப் பற்றி என்ன தெரியும்னு கூட எனக்கு தெரியல, நான் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக ஓகே சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே கிம்மனாவும் அப்புறம் ஜோனாவும் இருக்காங்க, அதனால் நான் வந்துட்டு ஓகே சொல்லிட்டேன். ஆனால் ஜிமின் லைஃப் நினச்சி பார்க்கும் பயமாக இருக்குது, ஏதோ உங்கள் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஜிமின் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா கேட்குறாங்க. ஜிமின் அப்பா பார்க்குறாங்க, இங்கே பாருமா நான் வந்துட்டு அப்படியே யோசிக்காமல் பண்ண மாட்டேன் ஓகேவா, நான் யோசிக்காமல் பண்ணால் கூட என்னோடய ஜியோனும் கிம்மும் அப்படி யோசிக்காமல் பண்ணவே மாட்டாங்க சரியா, அவங்க 2 பேரும் நல்லாவே யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களும் கேட்டாங்க, ஏன்டா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ உனக்கு ஒரே ஒரு பசங்களாக போயிட்டாங்க, இப்போ வந்துட்டு நம்ம எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பசங்க தான் இருக்காங்க, 3 பேருக்கும் ஒரு பையன் தான், இப்போ என்னடா பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நான் சொன்னேன் யாரையா ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டு இன்னொரு பசங்களுக்கு வந்துட்டு வெளிலேருந்து பொண்ணு எடுத்துடலாமா, பொண்ணு பசங்களும் பார்க்கலாமா சொல்லும்போது அப்போ வந்து கிம் சொன்னால் நோ இல்லை அப்போல்லாம் வெளிலேருந்து யாரும் வரவே கூடாது, நம்ம பசங்களை தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அப்போ நானும் ஜியோனும் யோசிச்சோம் என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாம் டேவும் ஜாவுக்கும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தவங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, நீ பேசாமல் ஜிமினை 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கே ஆக்குவராக இருந்துச்சு, ஈவன் ஜியோனுக்கும் அது ஆக்குவராக தான் இருந்துச்சு, என்னடா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைடா சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேருக்கும் ஒரே திங்ஸ் தான் பிடிக்கும், நான் பார்த்துருக்கேன், அவங்க 2 பேரும் பக்கத்து வீடாக இருந்திருப்பாங்க, அது பொண்ணாக வளர்ந்ததுனால எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும், ஒரே ஏஜில் உள்ளவங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜிமினை பிடிக்கும். நம்ம ஜிமினோட பிக்சர் காமிக்கலாம் ஓகேவா, பிக்சர் காமிப்போம், ஜிமின் இந்த மாதிரி இருப்பான் எல்லாத்தையும் சொல்லுவோம், அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க, இவன் நம்ம தான் சொல்லுவோம் 2 பேர் சேர்ந்து ஒரு பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க மேபி வேணாம்னு சொன்னாங்கன்னா வேணால் நம்ம மாற்றி முடிவு எடுக்கலாம், எனக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணாக இப்போ இன்னொரு பையனும் சனிலாவும் அக்செப்ட் பண்ணி விருப்பம், நான் சின்ன வயசுலேருந்து ஜிமின் தான் சனிலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு கிம்ம சொல்கிறாங்க. அப்போ ஜிவன் பார்க்குறாங்க, வேணா அப்போ நான் விட்டு கொடுத்துறேன்டா, நீ வேணா டேக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நான் ஜவுக்கு கூட வெளில பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி விட்டு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நம்ம 3 பேர் ஒன்றா தான் இருக்கணும், 3 பேருக்கு வெளில ஒரு பர்சன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சம்மந்தியாக வரதான் ஏற்றுக்க முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் எனக்கு வந்து நம்ம கிம் இருக்காரு நம்ம டேவிட் அப்போ ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை விட்டே கொடுக்கூடாது நினைப்பாரு, நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே இன்னொருத்தவங்க வரக்கூடாது நினைப்பேன், அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், நம்ம பசங்க மட்டும் தான் ஒன்றா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பாக அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, ஜிமினும் அவங்க 2 பேரும் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சுப்பான், அவங்களோட லவ் கேர் எல்லாமே மாற்றிடுவோம் சொல்கிறாங்க. 3 பேரும் முடியுமா, கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டேக் கட்டிஞ்சு அவங்ககிட்ட பிக்சரை காமிக்கும் போது 2 பேருக்குமே ஜிம்மில் பிடிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு ஃபைனலாக அங்கே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதெல்லாம் ஜிம்மோட அம்மாட்ட சொல்ல, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் நானே கூட இப்படி யோசிச்சேன், ஈவன் ஜியோனும் கூட யோசிச்சேன், ஆனால் கிம் மட்டும் விடவே இல்லை, கிம் சொல்கிறா 3 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கும் அப்போ தான் தோணுச்சு, அவனே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம யோசிக்க இந்த மாதிரி பயப்படணும், கண்டிப்பாக அவங்களால முடியும் சொல்கிறாங்க. நாங்கள் 3 பேர் எந்த திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குமோ இவங்க அது மாதிரி 3 பேர் பார்ட்னராக இருப்பாங்க, நல்லா தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க அப்படிலாம் யோசிக்காதம்மா, நீ ஜிமின் வந்துட்டு அழுதுருப்பான், நீ அதெல்லாம் யோசிக்கிறா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, எனக்கு புரியுது உனக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ ஜிமின் மேலே, எனக்கு அதை விட அதிகமாக பாசம் இருக்குது, என் மேலே பையன் மேலே பாசம்னு எனக்கு போயிட்டாது ஓகேவா, போர்டிங் ஸ்கூலில் போட்டதுனாலாம் எனக்கு பாசம்லாம் கிடையாது சொல்கிறாங்க. அதை சேஃப்டியாக தான் போட்டேன், ஏன்னா ஜங்குக்கு டேலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்களும் 10th வரைக்கும் போர்டிங் ஸ்கூலில் படித்தவங்க தான், அதுக்கப்புறம் 10th அப்புறம் அவங்களும் வெளில வந்துட்டாங்க ஓகேவா, ரொம்ப ஃபைட் பண்ணி, ஏன்னா அவங்க ஃபைட்டிங் ஸ்கூல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஜிமின் அப்படி இல்லை, ஜிமின் வந்துட்டு ரொம்ப குழந்த மாதிரி இருந்தாங்க ஓகேவா, அந்த ரீசனால தான் நான் வந்துட்டு ஜிமின் வந்து கூட்டிகிட்டு வரல, காலேஜ் வரைக்கும் அங்கே முடிக்கணும்னு விட்டேன், புரியுதா சொல்கிறாங்க. புரியுதுங்க அப்படி சொல்லிட்டு
நம்ம ஜிமினோட அப்பா அம்மாவும் சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதம்மா ஓகேவா, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ்டா இன்றைக்கி ஜிமின் தான் அப்படியே உம்முனே இருக்காங்க, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டாரு. அப்படி இன்னொரு சைடு பார்க்குறான்டா, ஏன்டா இவங்க 2 பேரும் ஒரே பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களே, ஹாப்பியாக இருப்பாங்களா, இருப்பாங்கடா. இவங்க 2 பேருக்கும் எந்த விஷயத்துலையும் ஃபைட்டே வந்ததில்லை, இவங்க ஃபைட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. அது வேணா உண்மைதான், இருந்தாலும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது அவங்க பண்ணி நிறைய பேர் இருக்காங்க, ஏங் என்ன அவங்க கசன் பிரதர்ஸ்லாம் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா ஒரே பையனையே, என்ன என்ன உங்களுக்குலாம் என்ன ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன இதில் ஐடியா இருக்கிறது சொல்கிறாங்க. இல்லை எப்படி மேனேஜ் பண்ணிவிடுவாங்களா சொல்லி கேட்குறாங்க. கிடையாது அந்த பையன் கையில் தாண்டா இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் நாம்ஜின்னு, ஜேஹோப், சுகா, அதுக்கப்புறம் காய் மெக்கு ஓகேவாடா, ஜாக்சன் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஆல்ரெடி டே அண்ட் ஜவுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ டே அண்ட் ஜவுக்கு 2 பேரும் சேம் டைமில் பார்க்குறாங்க. ஜிமினை கீழே டாப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. ஆனால் அவர் ஃபேஸ் வந்து ஹாப்பியாகவே இல்லை, ஒரு மாதிரி நிற்கிறாங்க. இப்போ ஜவுக்கும் டேவோட மனசில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, என்னாச்சு இவன் ஏன் ஹாப்பியாக இல்லை, ஏன் ஒரு மாதிரி இருக்கான், வெட்டிங் டே தானே இன்றைக்கி, நல்லா தான் ஹாப்பியாக தானே இருக்கணும், ஏன் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு தெரியாது இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் சொல்லிட்டு. அதனால் நம்ம ஜிமினுக்கு இது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தானே. இவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனலாக அங்கே மேரேஜ்மே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு டேக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஓகேவா. நம்ம டே அண்ட் ஜிமினுக்கு தான். கிம் டேங்க ஹெனி பார்ச்சிம்னை திருமணம் செய்துக்குள்ளே சம்மத மாஸ்டர் கேட்குறாங்க. சம்மத ஃபாதர் அப்படி டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமிட்டு கேட்குறாங்க. பார்ச்சிம்னா ஹெனி கிம் டேங்க திருமணம் செய்துக்குள்ளே சம்மத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஜிமினும் சம்மத ஃபாதர் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ரிங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படியே நம்ம ஜங்க் சைடு இப்போ டே கொஞ்சம் இந்த பக்கம் வர நம்ம ஜங்குக்கும் ஜிமினுக்கும் ஜான் ஜங்குக்காக நீ பார்ச்சிம்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மத ஃபாதர் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின்ட்ட பார்ச்சிம்னாக நீ ஜான் ஜங்கு திருமணம் செய்துக்குள்ள சம்மதமாக சொல்கிறாங்க. சம்மத ஃபாதர் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஜங்குக் டே 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட வந்துட்டு ஜிமினோட சீக்ஸில் 2 பேரும் இந்த பக்கம் ரைட் சைடு அவரும் லெஃப்ட் சைடு இவரும் சேர்ந்து கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் சுற்றி பார்க்குறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுவோம். ஜிமினுக்கு அதுவே ஆக்வர்டாக இருக்குது, கீழே குனிஞ்சிக்கிறாங்க. இவ்வளோத்துக்கு இவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பேர்லாம் இன்வைட் பண்ணல, ஏன்னா மாஃபியா ஃபேமிலி வேறு, கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள் தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருந்துமே ஜிமினுக்கு அதுவே ஆக்வர்டாக இருக்குது. எல்லோரும் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளால டீஸ் பண்ணுவாங்களோ அப்படி சொல்லிட்டு நம்மளை பற்றி என்ன பேசிகிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு அவருக்கு பல தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் டேவும் அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஃபைனலாக கீழே இறங்க சொல்கிறாங்க. 2 பேர் இறங்கவும் இப்போ பேரண்ட்ஸோட ப்ளஸிங்ஸ் வாங்கிறாங்க. 3 பேரோட பேரண்ட்ஸும் சேர்ந்து நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க 3 பேரும். இப்போ நம்ம இவங்க 3 பேரும் ப்ளஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க 3 பேர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஜங்கோட அம்மா, டேவோட அம்மா, ஜிமினோட அம்மா 3 பேர் பார்க்குறாங்க. என்ன சிஸ்டர் என்ன நடக்குது சொல்கிறாங்க. ஐயோ இவங்க பாச போராட்டத்துக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேவோட அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. பார்த்தியா என்னோட சனிலாம் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட 2 பசங்க, அவரும் நம்ம ஜங்கையும் அவரோட பசங்கன்னு தான் சொல்லுவார். என்னோட 2 பசங்களும் என்னோட ஜிம்மில் நல்லா பார்த்துப்பாங்க. என்னோட சனிலாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அந்த வேர்ல்டுலேயே வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஒய்ஃபாக அவன் இருப்பான், பெஸ்ட் ஹஸ்பண்ட்ஸாக இவங்க 2 பேர் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அவர் அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த பக்கம் நம்ம பார்க்கு இருக்கார்லேயே நம்ம ஜிம்மோட அப்பா வந்து கண்ணை தொடச்சி விட்றாரு. ஜூனி அழக்கூடாது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா சொல்லிட்டு 3 பேரும் மாறி மாறி ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்க அழகாக தான் இருக்குது. ஜிம்மின் அவங்க அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. ஜிம்மோட அம்மா தான் அப்படி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. லைட்டா ஜிம்மில் கண்டுக்கவே இல்லை அவங்க அம்மாவை. முறைச்சிட்டு கீழே விட்டுற எப்படி ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவும் டேவோட அம்மாவும் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நீ எங்களை பார்த்து ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, ஆனால் நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது ஓகேவா, நீ எப்படி இருப்பட நாங்கள் சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கட தாங்க, க்யூட்டாக லட்டு மாதிரி இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்லி கொஞ்சிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போது டேவும் அவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுங்க போங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் தள்ளி போயிடறாங்க. எனக்கு தெரியும்ப்பா நீ இப்போ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கிள்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, நீ அதை பார்க்குற, ஆனால் உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஓகேவா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறல, நம்மளோட 2 பேரும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோமே, நம்மளை பற்றி எல்லோரும் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, டீஸ் பண்ணுவாங்களோ சொல்லிட்டு நீ அப்படி தானே யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தெரியும் நீ தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஓகே, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஆனால் நீ மற்றவங்களை பற்றி யோசிக்காது ஓகேவா, உன்னோட அப்பா அம்மா நாங்களே வந்துட்டு உன்னோட அப்பா அம்மா அங்கிள் ஆண்டியான நாங்களே வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு நினைக்காதா, இது உன்னோட லைஃப் ஓகேவா, இன்றைக்கி 4 பேர் பேசுவாங்க, ஒரு 4 டேஸ் பேசுவாங்களோ, அதுக்கப்புறம் வேறு ஒரு விஷயம் கிடைக்கும் அதை பேசிடுவாங்க ஓகே, அப்போ இதை மறந்துடுவாங்க. அதனால் இதை நீ பெரிய விஷயமாக எடுத்துக்காத, கண்டிப்பாக உன்னால் முடியும். அவங்க 2 பேர் கூட ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுவேன். உங்கள் ஃபேட் வந்துட்டு 3 பேர் ஒன்றா இருக்குன்னு இருந்திருக்கும்பா மேபி ஓகேவா, அதனால தான் உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. நீ ஹாப்பியாக இருப்ப, கொஞ்சம் டைம் எடுக்கும் 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கணும், 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணணும், உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒன் டே நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, என்னால் முடியுமா ஆண்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் முடியும்ப்பா சொல்கிறாங்க. ஜிமினும்ப்பா ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ ஜங்கோடமா அதை சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜங்கு எந்த ஒரு டைப்பு சொல்லிட்டு இப்போ ஜங்கை பற்றி டேவை பற்றி 2 பேரும் சொல்லிடுறாங்க.
இதை கேட்குற ஜிமினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேருமே சேம் திங்ஸ் தான் ஓகேவா. எல்லாமே என்ன ஜங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். டேகிட்ட கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஓகே. மற்றபடி 2 பேரும் சேம் கேரக்டர் தான் ஓகே. 2 பேரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப கேர் காட்டுவாங்க, ரொம்ப லவ் காட்டுவாங்க ஓகே. சம்டைம் ஒர்க்குனா ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கண்டுக்க மாட்டாங்க. அதே நீ தான் புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்து போகணும் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினா ஓகே ஆண்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அம்மா மட்டும் அமைதி நின்றுருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன நீ பட்டுக்கு நின்றுருக்க, அட்வைஸ் பண்ணடி அப்படி சொல்கிறாங்க. நான் என்னத்தை சொல்கிறாங்க. அவன் மேலே கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. கோவமாக இருக்கதாங்க சொல்லிட்டு ஜிமின் அம்மா டேவோட அம்மா கேட்குறாங்க. ஆமாண்டி நான் கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க 3 பேரையும் அனுப்புகிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு காரில் உட்காராங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் ஜங்குக்கு, ரைட் சைடில் டே. இப்போ 3 பேரும் வந்து காரில் உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜிமினோடைய அந்த ரைட் சைடு ஹேண்டை அப்படி இன்டர்லாக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஹேண்டை வந்து ஃபிங்கர் அப்படியே டைட்டாக பிடிச்சிடறாங்க. ஜிமின் 2 பேரோட ஹேண்டு கீழே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ 2 பேர் என்னோட ஹேண்டு இப்படி பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கிட்டேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இப்போ வந்து கார் மூவ் ஆன் ஆகுது. அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இவங்க முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே தான் கார் என்ட்ரி ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. இது வேறவா சொல்லி பார்க்குறாங்க. ஏன் இவங்க சின்ன வீடுலாம் கண்ணுக்கே தெரியாதா, இவ்வளோ பெரிய மேன்ஷனுக்குள்ளே தான் இருக்கணுமா அப்படி சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கிட்டேவும் அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே அங்கே நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் வைக்கிறாங்க. அந்த கார் என்ட்ரி ஆகும்போதே ஃபயர் ஒர்க்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி மியூசிக் பேண்ட்லாம் வாசிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஜங்கு டேவ் தான் ஹாப்பியாக தவிர ஜிமின் ஹாப்பி இல்லை. ஃபைனலாக கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ 3 பேருமே கார் விட்டு இறங்குறாங்கடா. இறங்கிட்டு அப்படியே வந்து ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி 2 பேர் கூட்டிட்டு விட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என் ஹேண்டை கொஞ்சம் விடுங்களேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே வா அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. சரின்ட்டு ஃபைனலாக வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்கடா சொல்லிட்டு 3 பேரும் இவங்க 3 பேரை நிற்க வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் அவங்க மேலே தூவுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இது என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன நடக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா வெல்கம்டா சொல்லிட்டாங்க. ஜங்காட்டே உங்கள் ஒய்ஃப் கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. இப்போது இவங்க 3 பேர் உள்ளே வர அப்படி ஃப்ளவர்ஸ் தூவிட்டே இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நிறுத்துங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரலாம் சொல்கிறாங்க. நீங்களாம் சொல்கிறாங்க. ஓ நாங்களாம்மா நாங்கள் ஜங்கோட கசன்னு சொல்கிறாங்க. என்னென்னு இருக்காமா ஜங்கு கசன் ஜங்கு டேவோட கசன்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் இவன் ஜங்கோட ஃப்ரெண்டு, அப்புறம் இவர் கடை இவன் தங்கச்சி அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இது பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இதில் நம்ம இவங்க பேர் வந்துட்டு ஒயன்ரா ஓகேவா. ஒயன் வந்து இவங்களோட பேர். ஜேஹோப்க்கு காய் ஓகேவா. இப்போது எல்லோரும் கொண்டு வந்துட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி இப்போ எதுவும் ஹேண்டு விடுங்க, ஹேண்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லலாம். இப்போ ஜங்குட்டேவும் ஹேண்டு விட்டுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் கிட்ட வர்றாரு. இங்கே பாரு என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜின்னா ஏங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கே ரொம்ப ரெஸ்பெக்ட் தெரிஞ்சு போயிடும் நீ அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ரூம் எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஏன்ப்பா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எவ்வளோ ஹெவியாக போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா சரி ஜிமின் சொல்கிறாங்க. அது பார்க்க க்யூட்டாக இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு வந்ததுமே. இப்போது ஜெவோ பார்க்குறாங்க. ஆமாம் ஐ திங்க் இந்த கிளாஸ் வந்து இதில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் மாடலை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல. இப்போ சுகர் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட்டு போய்ட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விடுங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது நம்ம சின்ன பார்க்குறாரு. இங்கே பாருப்பா உனக்கான ரூம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. 3rd ஃப்ளோர் அப்படி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறீங்க இதுக்கு. ஏன்னா 3rd ஃப்ளோர் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு பெரிய ரூம் இருக்குது. இவங்க எல்லாரும் கூட பேசியிருப்பாங்க. அந்த ரூம் வந்துட்டு யாருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ரூமை ரொம்ப டேஸ்க்கு முன்னாடி பில்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜங்கு டேவும் 3rd ஃப்ளோரை மட்டும் ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது யாருக்குன்னா நம்ம இவங்க 2 பேரோட மேரேஜுக்காக தான் ஓகேவா. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. 3rd ஃப்ளோராக சொல்கிறாங்க. ஆமாம் 3rd ஃப்ளோர் தான் நம்ம ரூம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தனியாக ரூம் வேணும்னு சொல்கிறாங்க. என்னத்துக்கு. ஆமாம் எனக்கு தனியாக ரூம் வேணும்னு சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நம்ம 3 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் ஓகேவா. நம்ம மேரேஜ் ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா வந்தது வரவே நம்ம பயமுறுத்துறாங்க சொல்லி ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பேசுகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. பின்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்குட்டேவும் அப்படி நடந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஜிமினை பார்த்து சின்ன அங்கே பாருப்பா சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. பாரு நீங்கள் ஹஸ்பண்டாக ஒய்ஃபாக இருக்கீங்க ஓகேவா. மேரேஜ் ஆச்சுல தனித்தனியாக ரூமில் இருக்கக்கூடாது, ஒன்றா ரூமில் தான் இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஒரே ரூம். ஆமாம் நாங்கள் எல்லாருமே மேரிட் கப்பல் தான் ஓகேவா. நாங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு ரூம் இருக்குது ஓகே. நாங்கள் தனி ரூமில் இல்லைப்பா. அதே மாதிரி தான் உனக்கும் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு நீ ஆக்குவராக ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓகேவா. நாங்கள் எல்லோரும் பேர் தான். நீங்கள் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் இருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா. மற்றபடி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காது ஓகேவா. நீ இப்போது அது நீங்கள் 3rd ஃப்ளோரில் தான். இங்கே 2nd ஃப்ளோரில் கூட யாருமே இல்லை. நாங்கள் வந்து 1st ஃப்ளோரில் இருப்போம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்போம் அவ்வளோதான். மற்றபடி 2nd ஃப்ளோர் கூட எம்டியாக இருக்குது. நீ 3rd ஃப்ளோரில் தான் இருக்க போகிறீங்க ஓகேவா. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஆக்குவராக
பெருசாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு எதுவும் நடக்காது சொல்கிறாங்க. ஜிம்மி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எனக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. பாரு நீ அவங்ககிட்ட தான் பேசணும் ஓகேவா சொல்கிறாங்க. 2 பேர்கிட்டையும் நீ தான் பேசணும்னு சொல்கிறாங்க. நீ பேசினா கண்டிப்பாக நடக்கும் புரியுதா சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே ஃபீல் பண்ணதப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் நம்ம மேலே வராங்க 3rd ஃப்ளோருக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இப்போது ஜாங்கிட்டேயும் பார்த்தா அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க அவ்வளோ அழகாக ரூம் டெக்கரேட் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜிமின் தான் அவர் அங்கே வந்துட்டு பார்க்குறாங்க. எந்த ரூமோ சொல்லிட்டு ஜிமின் தேடி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ரூம் அந்த பக்கம் சொல்கிறாங்க. சரி ஹேண்ட் விடுங்க நான் வரேன் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜங்கு தான் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது ரூம்குள்ளே போய் பார்த்தா ரூம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வெட்டிங்காக அந்த வெட்டிங் நைட்டுக்காக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிமின் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அவ்வளோ பெரிய பெட்டு அவ்வளோ பெரிய ரூம் அது. இது வரைக்கும் அவர் இப்படி ரூமை பார்த்ததே இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. இது உண்மையாகவே பெட்ரூம் தானா சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இது எதுக்கு இவ்வளோ பெருசு இருக்குது சொல்கிறாங்க. பெட்லேருந்து நான் இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்க முடியாது சொல்லிட்டு ஜிம் நடந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ தூரம் நடக்க பிடிக்காது. ஜிம் நடக்கிறாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது அப்படி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு இவ்வளோ கேப்பா சொல்லிட்டு ஜிம் நடந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஜங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க 3 பேருக்கு போகிறோம் ஓகேவா. 3 பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுக்காக தான் இப்படி இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஆனால் எனக்கு ப்ரைவஸாக ஒரு ரூம் வேணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. எனக்குன்னு நான் எப்போயோ கொஞ்சம் தனியாக ரெஸ்ட் எடுக்கணும்ல சொல்கிறாங்க. எப்போ உங்க கூடவே இருக்க முடியுமா சொல்கிறாங்க. இப்போது டேவும் ஜங்க் பார்க்குறாங்க. நீ எப்போதும் 24/7 என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இருக்காமல் அதாவது நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஓகே நாங்கள் வந்து ஒர்க் போயிட்டோம்னா நீ என் கூட இருக்க முடியாது. நீ அந்த டைமில் ஃப்ரீயாக எங்கேனாலும் போய்க்கோ சுற்றிக்கோ இந்த மேன்ஷனுக்குள்ள ஓகே. மற்ற டைமில் என் கூட தான் இருக்கணும் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் 2 பேர்ட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் அப்புறம் பேசலாம் சொல்கிறாங்க. ஜிமினும் என்னோட சூட் கேஸ் சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வந்து ஒரு கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வாட்ரோப் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிம்மோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு பர்ஃபெக்டாக. இதெல்லாம் சொல்கிறாங்க. நேற்று நைட்டே ஒன்று லக்கேஜிங் வந்துருச்சு நாங்கள் போய் அரேஞ்ச் பண்ணுறோம் சொல்கிறாங்க. நேற்று நைட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க போல சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு வாட்டர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் போட்டு வெளில வராங்க. இப்போ ஜிமின் வராட்டே வந்துட்டு உட்கார சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் உட்காராங்க. இப்போட்டே அப்படியே ஹேர் வந்து வைப் பண்ணி விட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. மாஃபியானாங்க இப்படி தான் இருப்பாங்களா என்ன ஜிமின் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங் கொஞ்சம் பெட்டில் உட்காந்துட்டு அவர் லொக்கேஷன் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எங்கன்னா வெளில போகலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம தான் ஜிமினுக்கு ஃபுல்லாக ஹேரில் வைப் பண்ணி விட்டு சரி ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்காரைக்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு பக்கம் டேவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் சென்டரில் இருக்காரு. சொல்லி என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கேட்காம டச் பண்ணவே கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் டேவும் 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஜிமின் ஒரு சீட்டில் போய் கிஸ் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸே அங்கே பிரேக்கு. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ தானே சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை புரிஞ்சிக்க டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்களை புரிஞ்சிக்க டைம் எடுக்கும். அப்புறம் உங்கள் 2 பேரும் ஈக்குவலாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்க கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப டேஸ் ஆகும் சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸ் சொல்கிறாங்க. ஒரு 1 இயர் சொல்கிறாங்க. அவங்க டைம் பார்க்குறாங்க. அப்படியே லைட்டாக ஒருத்தர் மாற்றி ஒரு பஸ் வச்சுட்டோம். சரி ஓகே அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட அப்பா வந்து எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் 2 பேருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஃப்ரீடம் அப்படி சொல்கிறாங்க. நான் நினச்ச இடத்துக்குலாம் போகணும். அப்புறம் சொல்கிறாங்க நினச்ச மாதிரி இருக்கணும் ஃப்ரீயாக இருக்க விடணும் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிமின் தான் நான் ஒர்க் போகணும். ஆனால் நான் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஃபாரின் போகணும் சொல்கிறாங்க. ஃபாரின் சொல்கிறாங்க. தனியாக ட்ரிப்பு போகணும் சொல்கிறாங்க. தனியாக ட்ரிப்பு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு டேவும் பார்க்குறாங்க. பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ நாங்கள் ஒரு சொல்கிறோம் கேட்குறியா கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் கேட்டிருக்கீங்களா அப்போ நீங்கள் சொல்கிறேன் கேட்கணும்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்க இப்போ ஜங்கு டேவும் ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எங்களோட ஒய்ஃபு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்று ஆல்ரெடி லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நாங்கள் ஆல்ரெடி ஒன்று லவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஓகேவா. நீ இந்த மாதிரி கேரக்டர் சொல்லிட்டு உனக்கு பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஓகேவா. ஒர்க் பண்ணணும்னு ஒன்று நினைக்கிறேன் அந்த ஒரு ஆசையை அப்படி குழி தோண்டி பதிச்சிருந்தா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் குழி தோண்டி பதிச்சிரு. அப்புறம் சொல்கிறாங்க நீ எங்களோட ஒய்ஃப்ன்றாலும் நாங்கள் எப்போலாம் தோணுதோ அப்புறம் டச் பண்ணுவோம் ஓகேவா சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜிம்னுடைய நெக்கில் சேம் டைம் பைட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான் ஜிமின் வழியில் கத்திட்டாரு. இந்த சவுண்டு இங்கே கீழே கிடச்சி எங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கேட்டுடுச்சு. அந்த கீழே ஃப்ளோரில் கேட்குது. இவங்க பார்க்குற என்னடா பண்ணுறாங்க அந்த பையனை சொல்கிறாங்க. தெரியலையே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. நாலுலேருந்து சவுண்ட் கேட்காத சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இன்றைக்கி தான் ஜவுக்கு வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃப் ஓகே சொல்லி என்கிட்ட சொன்னா சொல்கிறாங்க. அடப்பா இது வேறு வாடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் வழியில் கத்துறாங்க. இப்போ டேவும் ஜவுக்கும் பைட் பண்ணிட்டு நிறுத்திட்டு ஓகே அழாத சொல்லிட்டு கரண்ட் ஏசு வைப் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதுவா நாங்கள் 2 பேரும் உனக்கு சொந்தமானவங்க நீ எங்கள் 2 பேருக்கு சொந்தமான பையனுக்காக தான் நாங்கள் பைட் மார்க் கொடுத்தோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் போகலாம் ஓகே எங்கள் கூட மட்டும்தான் ஓகே தனியாக போகணுன்றதெல்லாம் மறந்துடு ஓகே. நீ ஒன்றும் சிங்கிளாக பேச்சுலர் கிடையாது ஓகேவா மேரிட் பர்சன்
மேரிட் பர்சன் ரொம்ப குடும்ப லட்சணமாக அழகாக ஹஸ்பண்ட் கூட போகலாம் ஓகேவா. அதுக்கும் 1க்கு 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க. நல்லா பார்த்துப்பாங்க ஓகேவா. நீ தான் அந்த வேர்ல்டுலேயே லக்கீஸ்ட் பர்சன் நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஏன் சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க இன்னசென்ட்டாக. ஏன்னா உனக்கு தான் 2 ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னதுக்கு. ஆமாம் இங்கே பாரு உனக்கு இது எனக்கு தெரியும் நீ யாருக்கு ஃபீல் பண்ணுவா சொல்லிட்டு அப்போலாம் ஃபீல் பண்ணாது ஓகேவா. யாரும் நம்ம ஒன்றும் ஐடல் இல்லை. நம்ம பின்னாடியே யாரும் வந்துட்டு கேமரா தூக்கிட்டு சுற்றிட்டே தெரியுதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டினரி ஹியூமன் தான் ஓகே. அதனால் நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணலாம் ஓகே. புரியுதா சொல்லி கேட்குறேங்க. ஜிம் பார்க்குறேங்க. அப்போ நான் சொன்னது எதுவும் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா சொல்கிறாங்க. நாங்கள் உன்னை ரொம்ப லவ் பண்ணுவோம் கேர் பண்ணுவோம் ஓகேவா. நீயும் எங்களுக்கு அந்த எங்கள் மேலே லெவலில் ஃபாலோ ஆக அதுக்கான டைம் வரும்போது. ஆனால் நீ மற்றதெல்லாம் கேட்குறல அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க நீயே போக புரிஞ்சுப்பா ஓகேவா சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டு எவ்வளோ குரூவலானது. நம்மளாம் ஏன் நாங்களாம் மாஃபியாவும் இருக்கோம். உன்னை ஏன் உங்கள் அப்பா அம்மா வந்து போர்டிங் ஸ்கூலில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே புரிய வரும்போது நீயே புரிஞ்சுப்பா ஓகேவா. நீயே கூட வெளில போக பயப்படுவா சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம பயந்துட்டு இருக்கணும் இல்லை. போல்டாக இருக்கலாம் ஓகேவா. போல்டாக இருக்கலாம் தைரியமாக வெளில போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா. தெரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. தெரியாமல் நீ பாட்டுக்க நான் ஊரை சுற்றி பார்க்கணும் அந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புன்னு வச்சுக்கேன். அப்புறமேட்டு தனியாக போயிட்டு எங்கன்னா போய் மாட்டிப்பா சொல்கிறாங்கக்கா. என்னதுக்கா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ரூல்ஸ் எல்லாம் பேசி ரொம்ப டயர்டாகிட்டோம் வா படுக்கலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு டயர்டாக இருக்குது. இப்போ 2 பேரும் நேற்று நைட்டு நாங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணோம் மேரேஜுக்காக ரொம்ப டயர்டாக இருக்கும் வந்து படுக்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தூக்கம் வர சொல்கிறாங்க. எங்களுக்கு தூக்கம் வரல சொல்கிறாங்க. உங்களுக்கு தூக்கம் வந்தால் சொல்கிறாங்க. எங்களுக்கு தூக்கம் தான் நீ படுக்கணும் வா சொல்லிட்டு அவங்களுடைய நடுவில் இருந்து சென்டர் படுக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இல்லை அது சொல்கிறாங்க. படுடா சொல்லிட்டு அவர் படுக்க வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு டோன்ட் டச் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜாங்குட்டியே உன் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் ஹேண்ட் எடுங்களான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாங்கு வரையும் வந்து கேட்குறாருங்க. பாரு உனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா டச் பண்ணுறது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது ஜாங்குட்டியே உங்ககிட்ட சொல்கிற 2 பேரும் சேர்ந்து வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க க்ளோஸாக. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பெட் இருக்குது நீங்கள் என்ன எப்படி ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க தள்ளி படுக்கலாம்ல சொல்கிறாங்க. அவ்வளோ ப்ளேஸ் எவ்வளோ எம்டியாக வேஸ்ட்டாக இருக்குது பாருங்க சார் ஜிம்னு சொல்ல. ஜாங்குட்டியவும் சிரிக்கிறாங்க எதுவும் சொல்லாமல் சரி ஓகே இருந்தால் வந்துட்டு போகுது அப்படி சொல்லிட்டு ஃப்யூச்சரில் பேபி சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த இடம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஓகேவா சொல்லிட்டு ப்ளே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது பேபிஸ் ஆசுறாங்க. ஆமாம் வருவாங்கள்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க இன்னும் 10 months இருக்கும்ல வரும்ல 10 months போகணும்ல சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன் அப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அப்படி தான் பேசுவோம் சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ வந்து எங்களோட ஒய்ஃப் நாங்கள் உங்ககிட்ட பேசுவோம் வேறு யார்கிட்ட பேசுவோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்படி பேசாதீங்க சொல்லி ஜிம் நான் குப்பப்படுத்துக்கிறாங்க. ஜங்குட்டேவும் அப்படியே அவங்க மேலே ஹேண்டை போட்டு டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது ஜிம் என்னோட தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு 2 hours அப்புறம் ஏஞ்சிட்டு ஜிம்முக்கு பெட்லாம் அந்த பிளாங்கெட்லாம் கவர் பண்ணிட்டு கீழே வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க என்னடா பண்ணீங்க அவங்களாம் சொல்கிறாங்க. அந்த பையனா சொல்கிறாங்க ஒன்றும் பண்ணல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சரி ஓகே இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை ட்ராப் பண்ணலாம் ஓகேவா. பை டேக் கேரா.